ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நானின் செய்யும் இனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தமனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். குழந்தை ஜனனம் எடுக்கும் காலம் சுப பிரசவமா அல்லது அறுவை சிகிச்சை பிரசவமா? அந்த குழந்தையினுடைய தாய் அந்த நேரத்தில் எந்த நிலைமையிலே இருப்பார்? இதை எல்லாமே நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். எப்படி? அதாவது ஜாதக நிலைகள், கிரக நிலைகள், அந்த நேரத்திற்கு லக்னம் எதுவோ அதை வைத்து நாம் மிக எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, ஒரு லக்னத்தில் ஆரம்ப முனையில் இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறுது. அப்போ 2 மணி நேரம் அந்த லக்னம் அந்த வீட்டில் தான் இருக்கும். அந்த நேரத்திற்கு லக்னம் எந்த வீடாக அமைகிறதோ அந்த லக்னம் 2 மணி நேரம் அந்த வீட்டிலேயே அந்த லக்னம் இருக்கும். அப்போது ஆரம்ப முனைகளிலே அதை கண்டுபிடிக்க தெரியணும். எவ்வளோ நேரம் இப்போதைக்கு ஆயிருக்குது, இன்னும் மீதி எவ்வளோ நேரம் லக்னம் அந்த வீட்டில் இருக்குது, எந்த வீடோ அந்த நேரத்துக்கு அந்த வீட்டில் இன்னும் லக்னம் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். தெரிஞ்சால் தான் இது விளக்கம் புரியும். அல்லது அருகில் உள்ள ஜோதிடரை அணுகவும், யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அப்போது லக்னம் ஆரம்ப காலகட்டத்திலே குழந்தை ஜனனம் எடுக்கும்போது தாய்க்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சிறந்த நேரங்களாக அது கருதப்படுகிறது. எப்படி? ஆரம்பத்தில். அதே போல் லக்னம் முடியுது, அதாவது 20 பாகைக்கலை 1 முதல் 10 பாகைக்கலைக்குள் பிரசவமாகும் காலங்களில் தாய்க்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் ஒரு 25 முதல் 30 பாகை, கடைசி லாஸ்ட்டு 5 பாகைக்கலை அந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்போது முடியும் லக்னம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருது அப்படின்னா, இந்த முடியும் தருவாயில் ஒரு தாய் குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்களில் அவஸ்தைகள் அதிகப்படுத்தி வலி அதிகமாக சாப்பிட்டு வலி அதிகமாக நேரம் அந்த காலகட்டங்கள், ஏன்னா லக்னம் முடியுது இல்லையா? அப்போது லக்னங்கள் அதிகமாக, அதாவது கஷ்டங்கள் அதிகமாக அனுபவித்து, கஷ்டம் அதிகமாக அனுபவிக்கும் அந்த அம்மா அந்த காலகட்டத்தில். அப்போது முடியும் தருவாயில் ஜனனம் எடுப்பதை பிரசவ காலங்களிலே சிறிது தள்ளி போடுவது மிக சிறப்பானதாக இருக்கும். சொல்லிடலாம், அந்த நேர காலங்கள் எப்படி இருக்குமோ அது சரியான அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம பேசிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனால் ஒரு சில பேர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி இந்த நேரம் கொடுத்துருக்குறாங்க, இந்த தேதி கொடுத்துருக்குறாங்க, டெலிவரி நேரம், டெலிவரி டைம் இந்த தேதிக்கு, ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அப்போது அந்த மாதிரியான காலகட்டங்களிலே அப்போ என்ன ஆகும்? தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். முன்னாடி ஒரு 15 நாள் முன்னாடியே அவங்க டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அன்றைய நாள் அவங்க தேதி கொடுத்த நாள் மிக எளிதாக ஜோதிடரை அணுகி பார்க்கலாம். அல்லது ஆர்வம் இருப்பவர்கள் அன்றைய காலகட்டத்தில் லக்னம் எப்படி இருக்கும், நேர காலங்கள் எப்படி இருக்கும், எந்த நேரம் சுப நேரம், எந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்பதை ஆராய்ந்து
அதற்கேற்றது போல நாம் அந்த நேர காலங்களை அமைத்து கொள்ளலாம். ஏன்னா திடீர்னு ஒரு நேரம் சொல்கிறோம், அதெல்லாம் பழைய காலம் போயிடுச்சு. முன்னெல்லாம் அந்த அளவுக்கு தெளிவில்லை, ஏதோ அப்படி காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போனா தெளிவு ரொம்ப அதிகம். அப்போது அந்த ஒரு நேர காலங்களை அறிந்து செயல்படுவது மிக சிறப்பானதாக இருக்கும். அப்போது அந்த பிரசவ காலங்களிலே அந்த லக்னத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டிருந்தால் அந்த குழந்தையின் தாய் பிரசவ வலிகள் இல்லாமல், அதாவது குறைவாக, பிரச்சனைகள் அதிகம் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கும். அசுப கிரகங்களின் தொடர்பு பெற்றோ அசுப கிரகங்களின் பார்வைகள் பெற்றோ அந்த குழந்தை பிரசவமாகும் காலங்களிலே இருந்தால் தாய்க்கு பிரச்சனையோடு அந்த குழந்தை ஜனனம் எடுத்திருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன கலராக இருக்கும் குழந்தை? டெலிவரி ஆகலை, இன்னும் அதில் டெலிவரி ஆயிடுச்சு, இன்னும் பார்க்கல, டாக்டருங்க உள்ளே விடமாட்டேன்றாங்க பார்க்குறதுக்கு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லக்னம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை ஜனனம் எடுத்த நேரத்திற்கான லக்னம் எதுவோ அந்த லக்னத்தின் அதிபதி யாரோ அவர் என்ன நிறத்தில் இருக்கிறாரோ அந்த நிறத்துக்கேற்றது போல அந்த குழந்தை ஜனனம் எடுத்திருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இருக்கட்டும், அந்த கலரில் அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு கூட நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்படி பல கோணங்களில் அந்த நேரத்திற்கு நாம் கிரக நிலைகளை வைத்து நன்றாக ஆராய்ந்து செயல்பட்டோமானால் வரும் பிரச்சனைகளிலிருந்து விலகி சுபம் பெறலாம். வணக்கம்.